நம்ம எல்லாரையும் கொரோனா டைம்ல உலுக்கிய ஒரு விஷயம் தான் சாத்தான்குளம் கொலை வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீஸ்காரங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் முத்துக்குமார் அவர்கள் ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பட் என்ன நடக்கும்னு தெரியணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ தந்தை முன்னாடி மகன், மகன் முன்னாடி தந்தைன்ற மாதிரி 2 பேத்தையும் அடிச்சே கொண்டிருக்க இந்த போலீஸ்காரங்களுக்கு ஜஸ்டிஸ் முத்துக்குமார் அவர்கள் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட்டை எழுதிட்டு பேனா முனையா உடைச்சிருக்காரு. இதுல ஏன் பேனா மொனையா உடைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதனோட உயிர் போக காரணமா இருந்த பேனா இனிமே எந்த தீர்ப்பு எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உடைச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு வெறும் தீர்ப்பு இல்ல. இனிமே மக்கள் மேல கை வைக்கணும்னா ஒரு போலீஸ்க்கு ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக ஒரு வார்னிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜஸ்டிஸ் முத்துக்குமார். மரண தண்டனை தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு உடனே அதை கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ 2002 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 5% ஆஃப் மரண தண்டனைகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு கருணை மனை கொடுக்கறதுக்கும் அவருக்கு சான்ஸ் இருக்குதுன்றதால இந்த கேஸ் 10 to 15 வருஷம் இன்னும் போகும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க நிலைமை. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.